இல்ல எங்க வீட்டுக்கு முன்னாடியே பாட்டி எல்லாம் சொல்லிருக்காங்க, முன்னாடி நெல்லு தான் போட்டுருந்துச்சு. ஆமா, இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்து தேயிலை செடி காப்பி குருமல் போட்டு ஒண்ணுமே தெரியல. அப்ப சாப்பாடு இப்படி வர தெரியல, எல்லாம் இயற்கை. இது வந்து கீழார் நெல்லி பாருங்க, மஞ்சள் காமாலிக்கு எத்தனையோ லட்சங்கள் செலவு பண்றாங்க. ஆனா இது ஒரு 41 நாள் சும்மா ஒரு பால்ல போட்டு கொஞ்சம் அரைச்சி குடிச்சா பேர்பட்ட மஞ்சள் காமால இல்ல, ரத்த சுத்திகரிப்புக்குள்ள கீழார் நெல்லி. கீழார் நெல்லி அது மாதிரி வசம்பு, பெரியோர் முதல் சிறியோர் வரை விரும்பி சாப்பிடக்கூடிய வசம்பு எங்கேயும் கிடைக்காதுங்க. அப்படியெல்லாம் இயற்கையில ஒண்ணுமே வந்து ரசாயனம் ஒண்ணுமே இல்லாம எத்தனை பொருட்களும் ரசாயனம் சேர்க்காம தான் பண்ணிட்டு இருக்கோம். கட்டங்கத்திரி, பல்லு வலி, எத்தனை பல்ல பிடுங்குறாங்க, எத்தனை மாத்திரை சாப்பிட்றாங்க, ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் சும்மா ஒரு நெருப்பை போட்டு அதில் வர்ற புகையில வந்து வாயை கொஞ்சம் அப்படி திறந்து வச்சிங்கன்னா இருக்கிற அத்தனை பூச்சி அந்த எச்சியில் வந்துடும். சுண்டவடை கூடலூர் பாரம்பரிய விவசாயிகளோட இது. அதாவது இது தயார். இது பார்த்தீங்கன்னா திரைக்கடம் மூடியும் திரவியும் தேடு. இது என்னன்னு தெரியல, தொடக்கூடாதோ. லைட்டாக தர்மோகோல் மாதிரி தான் இருக்கு. தர்மோகோல் தான், தர்மோகோல் தான் ஃபுல்லாக. உள்ள ஒன்றும் இல்லை, சூப்பராக இருக்குது, பண்ணியிருக்காங்க. சனிக்கிழமை கொண்டு வரோம் ஊட்டிக்கு இவர்களோட இதில் தான் வரோம். ஃபார்மர்ஸ் நேச்சுரல் ஃபுட்ஸ் தோட்டமலா கூடலூர். படிக்கிறேன். இது ஆர்கானிக் நம்மளோட கௌரி ஃபார்ம்னு ஒன்று நடத்திட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் நடத்திட்டு இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு 40-45 வருஷமா சாண வாழை மட்டும்தான், இங்கிலீஷ் வாழை கிடையாது. இந்த 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 பழங்கள் இந்த ஐட்டங்கள் எல்லாமே வந்துட்டு சாண இதில் தான் வர்றது. நாங்கள் பயிர் பண்ணுறது எல்லாமே இங்கே இருக்கிற ஐட்டம் எல்லாமே நாங்கள் 4-5 டீம் இருக்கும் இந்த ஆர்கானிக்கோட இது பண்ணுறது. நம்ம இங்கிலீஷ் உரம் போடுறதே கிடையாது, இதை வச்சு தான் நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா அதான் ஊறுகாய், பெப்பரு, மஞ்சள், ஜிஞ்சரு, இந்த மாதிரி இந்த ஐட்டங்கள் இங்கே இருக்க ரைஸ் எங்களோட தான், வாழை, இந்த மாதிரி டீ தூள், இந்த மாதிரி ஐட்டங்கள் இதெல்லாம் ஃபுல்லாகவே நம்ம வந்து கிருஷி பண்ணுறது அதுதான். ஓகே, வாங்கிக்கலாம், வாங்கிக்கலாம், பல்காக வாங்கிக்கலாம். நீங்கள் இந்த இது பண்ணிட்டீங்கன்னா ஓகே, உங்களுக்கு இது பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்துடும், வெப்சைட்டில் வந்துடும். கௌரி ஃபார்ம்னு வந்துடும். இது ஆன்லைனில் நீங்கள் சேல் பண்ணுவோம். ஓகே, gaurifarmers.com. சரி, பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் இது வந்துடும். ஓகே ஓகே. அதனால் உங்களுக்கு என்ன வேணுன்றதை நீங்கள் அங்கே இது பண்ணிட்டீங்கன்னா சரி. ஓகே, தேங்க்ஸ். நீங்கள் எங்கே இருக்கீங்க? நாங்கள் தான் கூடலூர் பாரம்பரிய இயற்கை விவசாயிகள். இந்த ஊரில் இருந்தோம், இப்படி தான் வீடு இருந்தது. ஓகே ஓகே. வாழ்க்கை முறை இந்த ஊரே இப்படி தான் இருந்தது. இப்போ போட்டாவில் பார்க்குற மாதிரி. ஆமாம், வீடெல்லாம் காடாக. இன்னைக்கு அரிசி வர்ற நெல் இப்படி இருக்கிற நிலைமை வந்து மாறி குழந்தைங்களுக்கு தெரியல, இது என்னன்னு கேட்குறாங்க. வந்து எடுத்துட்டு நெல் இது என்னமான்னு கேட்குறாங்க. நெல்லை வந்து என்ன காலம் அப்படி மாறிடுச்சு. நெல் எப்படி இருந்துச்சு? இல்லை எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே பாட்டி எல்லாம் சொல்லியிருக்காங்க, முன்னாடி நெல்லு தான் போட்டுருந்துச்சு. ஆமா, இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்து தேயிலை செடி காப்பி குருமல் போட்டு ஒண்ணுமே தெரியல. அப்ப சாப்பாடு இப்படி வர தெரியல, எல்லாம் இயற்கை. இது வந்து கீழார் நெல்லி பாருங்க, மஞ்சள் காமாலிக்கு எத்தனையோ லட்சங்கள் செலவு பண்றாங்க. ஆனா இது ஒரு 41 நாள் சும்மா ஒரு பால்ல போட்டு கொஞ்சம் அரைச்சி குடிச்சா பேர்பட்ட மஞ்சள் காமால இல்ல, ரத்த சுத்திகரிப்புக்குள்ள கீழார் நெல்லி. அது மாதிரி வசம்பு, பெரியோர் முதல் சிறியோர் வரை விரும்பி சாப்பிடக்கூடிய வசம்பு எங்கேயும் கிடைக்காதுங்க. அப்படியெல்லாம் இயற்கையில ஒண்ணுமே வந்து ரசாயனம் ஒண்ணுமே இல்லாம எத்தனை பொருட்களும் ரசாயனம் சேர்க்காம தான் பண்ணிட்டு இருக்கோம். கட்டங்கத்திரி, பல்லு வலி, எத்தனை பல்ல பிடுங்குறாங்க, எத்தனை மாத்திரை சாப்பிட்றாங்க, ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் சும்மா ஒரு நெருப்பை போட்டு அதில் வர்ற புகையில வந்து வாயை கொஞ்சம் அப்படி திறந்து வச்சிங்கன்னா இருக்கிற அத்தனை பூச்சி அந்த எச்சியில் வந்துடும். இயற்கை அடிக்கும். கண்டங்கத்திரி, அதே மாதிரி அரிசி அப்பளமா? ஆமா, அரிசி அப்பளம் நேச்சுரல், ஒண்ணுமே இல்லை. இது போட்டோ இப்படி இருக்கும், ஆனா எண்ணெயில போட்டீங்கன்னா அரிசி அரைச்சிட்டு பண்றது. ஆமா, அரிசி அரைச்சி மாவு மாதிரி பண்ணி ஜீரகம் போடுவோம், கொஞ்சம் உளுந்து போடுவோம், போட்டு எண்ணெயில போட்டு எடுத்தீங்கன்னா இப்பதான் கேள்விப்படுறேன். டிஃபனுக்கெல்லாம் குழந்தைங்கலாம் சுண்டவடை, பிபி, பிரஷர், சுகர் அத்தனைக்கு பெட்டர். இது வந்து பச்சையா சாப்பிடுறது 100%. சுண்டவடை தைரியமா சாப்பிடுங்க, ஒண்ணும் இல்ல. சுண்டவடை கூடலூர் பாரம்பரிய விவசாயிகளோட இது. அதாவது இது தயாரிக்கிற பொருள் வந்து சுண்டமணி வந்து இதில் இருந்தான். இதை எடுப்போம், வேக வச்சு இதெல்லாம் எடுத்து நல்லா நைஸாக தட்டிடுவோம். அப்புறம் வந்து இதில் குத்தரிசி நாங்கள் மிக்ஸ் பண்ணிட்டோம். அரிசி இதில் இருக்குது, இது பார்த்தீங்களா, அரிசி பார்த்தீங்களா, இந்த அரிசி எடுத்து வறுத்து நல்லா பொடி பண்ணிவிட்டு இதை இந்த சீனப்பரங்கி, காந்தாரி இதையும் சேர்த்திக்குவோம். 3 மிக்ஸ் பண்ணி கட்டி காய வைப்போம்.
நீங்கள் கூட்டு பொரியல் ஒன்றும் வேண்டாம், சாப்பாட்டுக்கு இது மட்டும் 2 பச்சையாக சாப்பிடலாம். இல்லைன்னா எண்ணெயில் போட்டு வறுத்தா இதை விட காரமாக இருக்குது. ஆமாம், எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அதாவது ரத்த சுத்திகரிக்க போன பொருள் தான் இது அத்தனையும். டெய்லி ஒன்று சாப்பிட்டீங்கன்னு வைங்க, அவங்க ப்ரெஷர் பிபி நீங்கள் செக் பண்ணவே தேவையில்லை. ஒன்று நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்துனீங்கன்னா. இது வந்து கொஞ்சம் காரமாக இருக்குது சும்மா ராவாக சாப்பிடும் போது. ஆமாம், ஆனால் பொரிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அதே மாதிரி இது வயிறில் என்ன பிரச்சனை? வாழைத்தண்டு நேச்சுரலான நல்லா நாடி போனோட தண்டு, எந்த ரசாயன விஷயங்கள. அதே மாதிரி வாழைப்பூ குடல்லையோ வயிற்றுல என்ன பிரச்சனை வந்து வாழைப்பூ வாழைத்தண்டு வயிறு பிரச்சனை இருக்குது. இது வந்து எவ்வளோ சூடு இருந்தாலும் சூடை குறைக்கக்கூடிய சவுச்சவு. பப்ளி மாஸ் எப்படிப்பட்ட இருமல் இருந்தாலும் சரி, ஏதோ கொஞ்சம் உப்பு மிளகு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னு வைங்க, அப்படி இருக்கும். இது வந்து அதுவும் காந்தாரி தான். இது வந்து பால் வெள்ளை மிளகாய். அது வந்து காந்தாரி பச்சை. போதும். நான் நல்லா காரம் சாப்பிடுவேன், ஆனா பச்சையா சாப்பிட மாட்டேன். ஆமாமா, அதெல்லாம் இது வந்து சின்ன பூசி வந்து காய வச்சுட்டோம்னா 6 மாசம் வரைக்கும் தாங்கும். அரசாணிக்காய் அந்த காலத்தோட பொருட்கள். இது வந்து பாத்தீங்க நார்த்தங்காய் ஊறுகாய். ஆமா, அது சூப்பரா இருக்கும். நார்த்தங்காய் நல்லா இருக்கும். நார்த்தங்காய் போட்டா இதான் எங்களோட வாழ்வியல். இது கூட நல்லா போட்டு கொடுங்க. இருக்கிறவங்க தெரியலைங்க, எல்லாமே நம்ம அதான் இந்த போட்டோலாம் பார்க்கும்போது ஆசையா இருக்கு. அந்த காலத்துக்கு போகணும். நல்லா போட்டு நல்லா பண்ணுங்க. கூடலூர் இப்படிதான் இருந்துச்சு ஒரு காலத்துல. வீடு அப்படிதான் வீடு மரம். கூடலூர் வந்து ஒரு காலத்துல இப்படிதான் இருந்துச்சாமா. 30 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் இருந்தது. 25 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா, வீடு எவ்வளவு சூப்பரா இருக்கு. எல்லாம் போய் டரசு 3 மாடி 4 மாடி முழுவதும் மூங்கில் மற்றும் மழை பெஞ்சு என்ன இருந்தாலும் வெளியே என்ன தெரியாது. எட்டி பார்க்கணும். மழை பெய்யுதா, வெயில் அடிச்சாலும் அதே கிளைமேட் ஒரே மாதிரி கிடைக்கும். அதோட சுகர் இல்லை. இங்க வந்து நிக்க முடியாது நம்மளால. சரி, ஓகே, நான் தேங்க்ஸ். ஓகே ஓகே ஓகே. யூடியூப்ல இருக்கீங்களா? ஆமா. என்ன யூடியூப்? ஆனந்த் அட்வென்ச்சர்ஸ். ஆனந்த் அட்வென்ச்சர்ஸ். நமக்கு பார்த்தோம் மேரேஜ் போக வேண்டியது. அது உங்களை பார்த்து தான் வந்தோம். என்னண்ணா இது சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது வந்து சொல்லிட்டுங்களா? சொல்லுங்க. ரெடியா? இது வந்து 1800 விவசாயிங்க சங்கம். இது இது வந்து மொத்தம் 17 ஃபேக்ட்ரிக்கு நீலகிரி மாவட்டத்தில். இது வந்து 12வது ஃபேக்ட்ரி. இதுதான் லார்ஜஸ்ட்டு டீ இண்டஸ்ட்ரி இந்த 18. அதே மாதிரி 1700 குடும்பமும் அவங்க சார்ந்த 5000 குடும்பம் இதில் இது பண்ணுறாங்க. அப்புறம் எம்ப்ளாயிஸ் வந்து கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே பண்ணுறாங்க. கான்ட்ராக்டு லேபர்ஸ் எல்லாம் சேர்த்து. அப்போ நீலகிரியில் கூடலூர் வட்டாரத்தில் வந்து இதுதான் இந்த மக்களோட வாழ்வாதாரமாக இருக்குது. அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் நாம் வந்து மெம்பருக்கு எவ்வளோ ரேட்டு கொடுக்க முடியும்னு சொல்லி தான் அது இண்டஸ்ட்ரி நடத்துகிறோம். முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு வந்து நம்ம எவ்வளோ ரேட்டு கொடுக்க முடியுமோ அங்கே கொடுக்குறோம். இந்த ரேட்டை ஃபிக்ஸ் வச்சு தான் மற்ற ஃபேக்ட்ரியில் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகே. அப்போ இது பேசிக்கலாக வந்து இந்த பகுதியோட வாழ்வாதாரத்துக்கு இந்த ஃபேக்ட்ரி தான் ஒரு காரணியாக இருக்குது. அப்போ மேலும் மேலே அது வேலை ரேட்டு கொடுத்து நம்ம கடுமையாக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகே. அவங்களுக்கு வந்து சேவை பண்ணுறது தான். பட் அவங்க லீஃபை வாங்கி நம்ம க்ரஷிங் பண்ணி டீயை ப்ரொடக்ட் பண்ணி நம்ம விற்கிறோம். ஓகே. வரதை வந்து நம்ம செலவு முடிச்சுட்டு அவங்களுக்கு பிரித்து கொடுத்துருவோம். அதில் இதுதான் ஒரு பெஸ்ட் ஃபேக்ட்ரி இருக்குது. இது எந்த இடத்துல இருக்குது ஃபேக்ட்ரி நேம்? செகண்ட் மைல், 2ஆம் மைல். செகண்ட் மைல் ஃபேக்ட்ரி நேம் சாலிஸ்பரி இண்டஸ்ட்ரியல் கோஆபரேட்டிவ் டீ ஃபேக்ட்ரி. ஓகே ஓகே. இந்த டீ வந்து நீலகிரி, கேரளா, கர்நாடகா எல்லாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம லோக்கல்லே வந்து 10-20 எங்களுக்கு கடை எதுவும் முன்னாடி எதுவும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்களா? ஃபேக்ட்ரி கேம்பஸில் இருக்குது. டேரக்ட் ஃபேக்ட்ரியில் தான் வாங்கணும். ஃபேக்ட்ரி கேம்பஸில் வந்து வாங்கிக்கலாம். ஓகே ஓகே. ஏன்னா கடை வச்சு நம்ம கட்டுப்படி ஆகாது. கேம்பஸில் போய் நம்ம வாட்ச் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம். அவங்களுக்கு ஒரு வாங்குறவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ரெண்டாவது நம்ம ரேட்டு பெரிய ரேட்டை வைக்கிறது இல்லை, நார்மல் ரேட்டு தான் வச்சுக்கணும். யார் வேணால் வாங்கிக்கலாம். சரி, ஓகே. பிரச்சனை சார். என்ன வீடியோ சார் இது? யூடியூப் வீடியோ தான். இது உங்களுக்கு 130 ரேட்டு. இது வந்து 1/2 kg, 1/4 kg. 1/2 kg எவ்வளோ ப்ரைஸ் சொல்லுவீங்களா? 130. 130 1/2 kg வருது. இது வந்து மொத்தம் 1 கிலோவே 130 தான். கிலோ 130. 1/2 kg? 1/2 kg வந்து எல்லாமே ஒரே ரேட்டு தான். ஓகே ஓகே. இதுக்காக ஒரே ரேட்டை வச்சுருக்கோம். சரி, ஓகே. இது வந்து 140 கொடுக்கணும். ஏன்னா கவர் காஸ்ட் வருது இல்லை, நம்ம டீ ரேட்டு ப்ளஸ் கவர் காஸ்ட் தான் போட்டுருக்கோம். ஒன்றும் போடல. சரி. இது ப்ரீமியம் டீ. ஹெட் ஆஃபீஸ். ஓகே. ஹெட் ஆஃபீஸ் வந்திருக்கா. ஹெட் ஆஃபீஸில் குன்னூரில் இருக்குது. மொத்தம் 17 ஃபேக்ட்ரி.
ஊட்டி ஜேடி ஆஃபீஸ் டிக் ஆஃபீஸில் இருக்குது ஜேடி ஆஃபீஸ் ஆ மாவட்ட அதிகாரி. ஓகே அது இல்லாமல் டைரக்ட் எடுத்து உங்களுக்கு ஹெட் ஆஃபீஸ். சரி ஓகே. இது கவர்மெண்ட், பியூர் கவர்மெண்ட். சரி இல்லை இது உங்கள் ஃபேக்ட்ரியை பற்றி நான் தனியாக வீடியோ பண்ணணும்னா அலோவ் பண்ணுவீங்களா? போடுங்க அலோட். இல்லை அங்கே வந்து டீ எல்லாம் காமிச்சு அது எப்படி கேட்டு சொல்கிறேன். உங்கள் நம்பர் கொடுங்க, நான் ஃபோன் பண்ணுறேன். ஓகே. ட்ரைபிள்ஸ் மக்கள் இருக்காங்களே சார், இங்கே முதுமலை ஸ்ரீமர் அந்த ஏரியாவில் இருக்கிறாங்க. நம்ம வந்து அந்த வாழ்ந்து காட்டும் திட்டத்தின் மூலிமா என்ன பண்ணியிருக்கிறோம்னா அவங்க ஃபண்டிங் பண்ணியிருக்கிறோம். ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டு அவங்க தேன் எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா லோக்கல் மார்க்கெட்டில் தான் கொடுக்குறாங்க, கம்மி ரேட்டு கொடுக்குறாங்க. அப்போ இந்த என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி விற்கும் போது வெளியே விற்கும் போது அவங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் அதிகமாக கிடைக்குது. இப்போ அந்த ஃபண்டெல்லாம் அந்த குரூப்புக்கு போகுது. அது மூலிமா அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் அடையுது. பண்றாங்க ஒருத்தர், இந்த குரூப்புக்கு நம்ம பண்ணியிருக்கிறோம், ஃபண்டிங் பண்ணியிருக்கிறோம். ஓகே. நல்லா இருக்கலாம். சரி நான் சாப்பிட்டாச்சா? உங்களோடதா? சரி நான் தூக்கிட்டு போயிடுவேன் இன்னைக்கு, பரவாயில்லையா? இன்னைக்கு தூக்கிட்டு போயிடுவேன், பரவாயில்லையா? உங்களோட யானையா? தூக்கிட்டு போகிறேன், பரவாயில்லையா? இன்னைக்கு நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் அதை. யானை பேர் என்ன? யானை பேரு கொம்பனா? இது அவங்களோட யானையாமா? இப்போ நீங்க 2 பேர் இருக்கீங்க. 2 பேர் இருக்கும்போது அடிபட்ட ஒருத்தர் ஒரு 15 தடவை பம்ப் பண்ணி பீட் ஏதாவது வருதான்னு செக் பண்ணி, இதெல்லாம் இப்போ ஒர்க்கிங் இல்லை, நைட் தான் ஒர்க்கிங் இருக்கும்னு நினைக்கிறேன். இமிடியேட்டா ஹாஸ்பிட்டல் தான் என்னோட முடியுதா இல்லை 2 days எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க மேலே அப்படி சொன்னாங்க. பண்ண முடியும். எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 1 week இருந்தால் நல்லாயிருக்கும். நான் இதில் போயிருக்கேன் ஏற்கனவே, இல்லை பண்ண முடியாது. நீங்க ஹாஸ்பிட்டல் தான் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கேன். ஆனால் டாக்டர்ஸ் தான் பார்க்கணும். நாங்க டாக்டர்ஸ் இப்போ போகலாம், ஆனால் எங்களுக்கு டாக்டர் ரன்னிங்கில் இல்லை. ஸோ எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாட்டின ஒன்று இருக்குது. இல்லை அது நீங்க ஹாஸ்பிட்டல் மருந்து குடிக்கிறதுங்க அவேர்னஸ் பண்ணுங்க. உங்க ஊர்ல உங்க கிராமத்துல இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு அவேர்னஸ் பண்ணுங்க. வேற சந்தேகம் இருக்குமா? சரி ஓகே கைஸ், இந்த vlog இதோட நான் என் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய vlogs போடுவேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogலாம் பார்க்கலாம். பாய் கைஸ்.